ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சச்சீஸ் விலாக். தொடர்ந்து 3 days ஹாலிடேஸ் வரதுனால நாங்கள் வேகமான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். நான் என்னோடய ஃபேமிலி அட் த சேம் டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி 2 ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் வேகமான் போக போகிறோம். அங்கே போய்ட்டு என்னென்ன பிளேஸ் சுற்றி பார்க்குறது என்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் டே மேகமலை ட்ரிப்பும் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே சுற்றி பார்க்குறது என்ன இருக்குது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு நானும் என் பையனும் சேர்ந்துட்டு அழகாக 3 பேக் பேக் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து நாங்கள் இதை காரில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்ததும் நாங்கள் எல்லாம் கிளம்புறோம். ஓகேவா, வாங்க போகலாம். பாய். ஹலோ மக்களே, ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்த இடம் தான் பார்த்திங்கன்னா சுருளி ஃபால்ஸு. சுருளி ஃபால்ஸு காலைல 6 மணிக்கு வந்தோம். ஆனால் 8 மணிக்கு ஓப்பன் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஓகேவா. காலையில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது.
ஆனால் டைம் ஆக 8 மணி வர 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 கூட்டம் வந்து அதிகமாக தான் இருந்தது. கூட்டம் ரொம்ப ஹெவியாகவும் இருந்தது. ஆனால் அந்த சுள்ளி ஃபால்ஸ் உள்ள அந்த ஓப்பன் கேட் என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நாங்களும் வந்து உள்ளே நடந்து போனோம். அதுவே நீங்கள் அப்கமிங்கில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஃபைனலாக சுருளி ஃபால்ஸு உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது பிலோ 5 இயர்ஸ்க்குள்ள கிட்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல. எபோவ் 5 இயர்ஸ்க்குள்ள கிட்ஸுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மள்ட்ட 2 கிட்ஸு வந்ததுனால ஒன்று பிலோ 5 இயர்ஸும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எபோவ் 5 இயர்ஸ் கிட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் 4 அடல்ட்டு ப்ளஸ் ஒரு கிட்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். கள்ளிக்காட்டு தீவு மாதிரி தொடர்ந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் 2 பக்கமும் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அங்கங்கே இருந்தாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி தான் அமுச்சு விட்டாங்க. அதனால் நல்லா இருந்தது. 2 பக்கம் வியூவும் சூப்பராக இருந்தது. பச்சை பசங்க 2 பக்கம் சுற்றி 2 பக்கம் வியூவும் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி நம்ம பசங்க போயிட்டுருக்காங்க, ஃபேமிலியோடு போயிட்டுருக்காங்க. அதனால் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைப்பகுதியும் நம்மளை சுற்றி நிறையா இருந்தது, சுருளி ஃபால்ஸை சுற்றி. ஸோ அதனால் வந்து நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். ரோடுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் உள்ள கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெம்போ ஒன்று இருந்தது. டெம்போவுமே வந்து மக்களுக்கு 2 கிலோமீட்டர் உள்ள டெம்போ உள்ளே போனோம். அது எங்களுக்கு தெரியாமல், டெம்போ இருக்குன்றது தெரியாமல் நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எங்களுக்கே ஒரு மாமப் மாதிரி நல்ல வாக்கு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே இயற்கை அழகை ரசிச்சுட்டு ஃபோட்டோவும் எடுத்து நிறைய இடத்துல ஃபோட்டோவையும் எடுத்து வியூ பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு. காலையில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்து ஒரு ஃபால்ஸு இயற்கை அழகை ரசிச்சுட்டு ஃபால்ஸை மீட் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. நான் என்னோடய 2 பையனை அழைச்சிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2 பசங்க வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என் சின்ன பையனால் அதுக்கப்புறம் நடக்க முடியல. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் என் பெரிய பையன் ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருந்தான். நிறையா வந்து மங்கீஸ்லாம் பார்த்துட்டு அழகை ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஏஜ் குரூப்லேயே நிறையா பசங்க வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்குமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. சின்ன பசங்க, நம்ம ஏஜ் பசங்க நடக்கிறாங்க, அதை பார்த்து நம்மளும் நடப்போம் அப்படின்றதுனால ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அதனால் எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் என் சின்ன பையன் நடந்து அதுக்கப்புறம் நான் அவனை தூக்கிட்டு நடக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபாரஸ்ட்டு பகுதியை நோக்கி நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பரான வியூ. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபால்ஸு காலையில் வந்து என்ட்ரி போகிறதுக்காக வந்து பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 மெம்பர்ஸ் பீப்புள்ஸ் மேலே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து எங்களுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர நீர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ள ஓடையில் தான் வந்து போயிட்டு இருந்தது. அந்த ஓடை ரன்னிங்கில் இருக்கிற வாட்டர் ஃப்ளோ வந்து சவுண்டு கேட்க வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. காலையிலே வந்து அந்த வாட்ரு ஃப்ளோ ஆகிற அந்த சவுண்டை கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட மரங்கள், ஒவ்வொரு மரமும் பார்க்க அருமையாக இருந்தது. ஸோ சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேன்னு நம்ம காட்டுப்பாதையில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருந்தது. நாங்கள் வருஷம் சபரிமலை போவோம். சபரிமலையில் ஒரு பெரிய பாதை நடக்கக்குள்ள என்ன ஃபீல் இருக்குமோ அது கொடுத்துருந்தது. ஆனால் வந்து நடந்துகிட்ருக்கிற பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. ஒரு தரமட்டமான ஒரு நேர்கோட்டு இருக்கிற பாதை தான். ஆனால் நல்லா இருந்தது. என் பையனை தூக்கிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து என் பெரிய பையனை தூக்கிட்டு அவருமே வந்து போயிட்டுருக்காரு. பாதை இப்படி தான் இருக்குது பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் வர வழியில் சின்ன ஷார்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் உங்களுக்கு அது தெரியுது, அது கொஞ்சம் பாருங்கள். அந்த க்ரீனிஷாக உள்ள ஃபோட்டோ வியூஸையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இந்த மாதிரி வந்து வாகமான் போனீங்க அப்படின்னா காலையிலே வந்து நீங்கள் சுள்ளி ஃபால்ஸ் போயிடுங்க. சுள்ளி ஃபால்ஸில் குளிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாகமான் போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மரங்களும் அதை சுற்றி இருக்கிற பசுமையான இலைகளும் பார்க்க அருமையாக இருந்தது. ஃபைனலாக நம்ம வந்து அருவியை ரீச் ஆகிட்டோம். ஃபால்ஸில் எவ்வளோ சூப்பராக வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுமே வந்து அதில் குளிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதோட ஃபால்ஸோட ஃப்ளோ ஆகிறத எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறன்றதை பாருங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக நம்ம இங்கேருந்து குளிச்சுட்டு அடுத்த நம்ம வாகமன் மேலே ஏறணும். இந்த வாகமன் மேலே ஏற வீடியோ வந்து தூக்கி கண்டினியூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வாகமன் மேலே ஏற வீடியோவும் அங்கே என்னென்ன பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அங்கே என்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம் இல்லைன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ. No,